இப்போ நம்ம இப்போ இருக்கிற மாதம் டிசம்பர் மாதம் இல்லையா? எனக்கு டிசம்பர் மாதம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதம். ஏன்னா என்னுடைய மகனுடைய பிறந்தநாள், எங்கள் அம்மாவோட பிறந்தநாள், என்னுடைய பிறந்தநாள், என் சிஸ்டருடைய பிறந்தநாள் எல்லாமே டிசம்பரில் வரும். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாளையும் நாம் இந்த மாதத்தில் தான் கொண்டாடுறோம் இல்லையா? இது கிறிஸ்மஸ் சீசன். எங்கே பார்த்தாலும் லைட்ஸ் அண்ட் செலிப்ரேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிறிஸ்மஸ் அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு மனசில் வருகிற விஷயம் என்ன? கொண்டாட்டம் இல்லையா? புது ட்ரெஸ், பிரியாணி, எல்லா விஷயங்களும் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? இன்னும் வெஸ்ட்லலாம் வெளிநாடுகள் இன்னும் அதிகமாக கிறிஸ்மஸ்னாலே ரொம்ப அந்த ஊரே சிட்டியே கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லா வீடுகள்லேயும் போடுவாங்க. ரொம்ப ஃபெஸ்டிவாக இருக்கும். ஸோ நமக்கு கிறிஸ்மஸ்னு உடனே ஆல் தீஸ் திங்ஸ் கம் டு மைண்ட். தேர் இஸ் ஆல்சோ ஒன் மோர் திங் தட் கம்ஸ் டு மைண்ட், தட் இஸ் கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் கிவிங் இஸ் அ வெரி வெரி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கிறிஸ்மஸ். தட்ஸ் வாட் இட் ஹஸ் பிகம் இல்லையா? இன்றைக்கி நான் உங்களோட கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு பரிசு அப்படிங்கிற ஒரு தீமில் தான் நான் பேச போகிறேன். மூன்று சுருக்கமான காரியங்களை உங்களோடு சொல்லி நான் கடந்து போகிறேன். வெஸ்ட்டில் அதிகமாக கிஃப்ட் கிவிங் ஹஸ் பிகம் மோர் இம்பார்ட்டன்ட். பீப்புள் ஹவ் ஃபர்காட்டன் வை வி ஆக்சுவலி செலிப்ரேட் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லலாம் டிவி சேனல்லாம் இப்படி இன்டர்வியூ எடுப்பாங்க. அதை பசங்கள்கிட்ட எப்படி கேட்பாங்க, வாட் இஸ் கிறிஸ்மஸ்னு சொல்லி, வாட் டு யூ திங்க் கிறிஸ்மஸ் இஸ் அபவுட்னா நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சாண்டாஸ் பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. நானே நிறையா பார்த்துருக்கேன், சாண்டாஸ் பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் த ரியல் ரீசன் ஃபார் கிறிஸ்மஸ் இஸ் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பட் வை இஸ் இட் ஸோ இம்பார்ட்டண்ட்? ஏன் கிறிஸ்துவுடைய பிறப்புன்னு அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம அதுக்கு பதிலை எங்கே தேடணும்னா ஜெனிசிஸில் தேடணும். ஆதி ஆகமத்தில் போய் நம்ம தேடணும். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த், அண்ட் தென் அவர் கிரியேட் பண்ண எல்லாமே நன்மையாக இருந்தது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினார், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் உடனே என்ன பண்ணார்? பிளான்ட்ஸை உருவாக்கினார், அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? மிருகங்கள், பறவைகள், நீர் வாழிடங்கள் எல்லாவற்றையும் படைத்தார், அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக மனுஷனை படைத்தார், அதுவும் நல்லா இருந்தது. ஆனால் கிரியேஷன் ஸ்டாப்ட் வித் மேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி படைத்த எல்லா விஷயங்களுமே நன்றாக இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருந்ததுனால் அடுத்தடுத்த விஷயங்களை, ஹையர் பீயிங்ஸை ஆண்டவர் படைத்தார். அதில் கடைசியாக மனுஷனை படைத்த பிறகு எந்த குறைவும் இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? God wanted to have fellowship with man, with someone like him, someone who is in his likeness. தன்னுடைய சாயலாக இருக்கிற ஒருவரோடு உறவு கொள்ள வேண்டும், ஒரு ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினதினால் மனிதனை படைத்தார். நாமும் கூட அப்படி தானே இல்லையா? நம்முடைய உறவுக்காரங்களோட, நம்முடைய அப்பா அம்மா, நம்ம சொந்தங்கள், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், இவர்களோட நாம் இருக்க ஆசைப்படுவோம். அதே போல் தான் ஆண்டவரும் தன்னை போல ஒருவனோடு தான் உறவு கொள்வதற்காக மனிதனை படைத்து அவனை தேவதூதரிலும் சற்று குறைவுள்ளவனாக ஆக்கினார். ஸோ God wanted to have fellowship with man and companionship with man, with someone who was like him. So he created man. And he did have that fellowship with man. மனுஷனோடு அவர் ஐக்கியம் கொண்டு உறவு கொண்டு அவனோட நேரம் செலவழித்தார். ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனுஷன் கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த உறவில் ஒரு விரிசல் வந்து விட்டது. சரி, நம்ம நினைக்கலாம், என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ஆதாமேவாள், ஒரு பழத்தை சாப்பிட்டது இவ்வளோ பெரிய குத்தமா, அதுக்கு போய் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். நான் ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் அதிகமாக நேசிக்கிற, ரொம்ப பிடிச்ச என்னுடைய பையன் விளையாடிட்டு சேத்துலலாம் விளையாடிட்டு அழுக்காக உள்ளே வரான். நான் அவன்கிட்ட என்ன சொல்லுவேன், என்னை ஆசையாக என்னை கட்டிக்கிறதுக்கு வரான். எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அவன்கிட்ட என்ன சொல்லுவேன், போய் க்ளீன் ஆகிட்டு வா. ஏன்? நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீ அழுக்காக இருக்க. அதே தான் ஆண்டவரும், அவர் பரிசுத்தமாக இருக்கிறார், நாம் அசுத்தமாக இருக்கிறோம். அதையும் கூட அந்த கேப், அந்த அசுத்தத்தை நீக்குவதற்கான ஒரு வழியையும் அவரே நமக்கு கொடுத்தார். He found a way for us to be clean of all our wrongdoings, of all our நம்முடைய கரைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு, க்ளீன் ஆகிறதுக்கு ஒரு வழியும் அவரே நமக்கு கொடுத்தார். God is holy, we are not holy. God said, I am holy, so you also should be holy அப்படின்னு சொன்னார் இல்லையா? So God found a way to clean man so that he too can be holy and God can enjoy his company just like he did before the sin. பாவத்துக்கு முன்பு எப்படி மனுஷனோடு உறவு கொண்டிருந்தாரோ அதே உறவை திரும்பவும் புதுப்பித்துக் கொள்வதற்காக அதற்கான வழியையும் அவரே திறந்தார். அதற்காக இயேசுவை அனுப்பினார். We are all unclean and need to be cleansed and forgiven by God. So God's gift to mankind was
Jesus. So in the Christmas time I said I'm going to talk about gifts. So this is the first gift. This is the best gift. God has given Jesus as a gift to us. சரி, இயேசு வந்துட்டாரு. How is he going to achieve this? எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும்? 1 தீமோத்தேயு 1:15 பார்க்குறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த வார்த்தையை சொல்கிறதுனால அநேக விஷயங்கள் நமக்கு புரிய போகிறதில்ல. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னா இந்த வார்த்தைகள் எதுவும் நம்ம அதிகமாக இப்போ பயன்படுத்துறதில்ல. அதனால் அது என்னன்னு நமக்கு ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம். ஐ வில் கிவ் அன் ஈஸி சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் தட் வில் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஜீசஸ் கேம் டு டூ அண்ட் வாட் ஹி அச்சீவ்ட். நாம் ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ஒரு 4-5 பிள்ளைகள் இருக்கலாம். ஒரு அக்காவோ அண்ணனோ நல்லவங்களை, அதாவது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு சொல்கிறத கேட்டு ஒரு ஐடியல் சைல்டாக அப்படி இருப்பாள். சில வீடுகள் அப்படி இருக்கும். என்னுடைய மகள் அப்படி தான், ரொம்ப ஐடியல் சைல்டு. அவளால் எந்த இதுவும் அந்த மாதிரி சில பிள்ளைகள் இருக்கலாம். உங்களுக்கு கீழே இருக்கிற உங்கள் தம்பியோ தங்கச்சியோ ஏதாவது சேட்டை பண்ணிவிட்டு வருவாங்க. வரும்போது அப்பா என்ன பண்ணுவாங்க, அப்பாவோ அம்மாவோ அவங்கள அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ளீஸ் விட்டுருங்கப்பா அப்படின்னு அவன் விட்டுருங்கப்பா, அவன் தம்பி தெரியாமல் செஞ்சுட்டான், இல்லை தங்க தெரியாமல் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்பா விடுவாரா மாட்டாரா? விடுவார். ஏன்னா அதை கேட்குறது யார்? ஒழுக்கமான கீழ்ப்படிந்து உள்ள ஒரு பிள்ளை. அதே தான் இயேசு நமக்காக செய்கிறார். இயேசு ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. நாம் கீழ்ப்படியாத பிள்ளைகள். நம்முடைய சேட்டைகள், நம்முடைய பாவங்களை, நம்ம செஞ்ச தப்புக்காக நமக்காக என்ன பண்ணுறாரு? ஆண்டவரிடத்துல நம்ம அப்பா கிட்ட நம்ம கேட்குற மாதிரி அவர் நம்ம எல்லாருடைய அப்பா கிட்ட நமக்காக ப்ளீட் பண்ணுறாரு இல்லையா? ஸோ தட் இஸ் வை பாவிகள் இப்போ நமக்கு புரியும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் என்ன செய்கிறார்? நமக்காக ப்ளீட் பண்ணுறாரு. பிதாவின் இடத்தில் கெஞ்சி கேட்டுக்கிறார், என்ன தெரியாமல் செஞ்சுட்டா அவங்கள விட்டுருங்க அப்படின்னு. ஆண்டவரும் ஏன் விடுறாருன்னா, இயேசு தன்னில் குற்றம் இல்லாதவராக இருந்ததினால் குற்றமுடைய நம்முடைய குற்றங்களை அவர் மன்னிக்கிறார். ஸோ ஜீசஸ் கிஃப்ட் டு அஸ் இஸ் ஹிஸ் சால்வேஷன். இயேசு நமக்கு கொடுக்குற கிஃப்ட் என்ன? நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை அல்லது தண்டனையிலிருந்து மன்னிப்பு, தண்டனையிலிருந்து விடுதலை. இதை நமக்கு இயேசு கொடுக்குறார். ஜீசஸ் இஸ் காட்ஸ் கிஃப்ட் டு மேன்கைண்ட் அண்ட் ஜீசஸ் கிஃப்ட் டு அஸ் இஸ் ஹிஸ் சால்வேஷன். ஆகையினால் தான் நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். ஏன்னா இயேசு என்கிற ஒரு கிஃப்டை நமக்கு அவர் கொடுத்துருக்கார். நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படியாகவும் இயேசு நமக்காக ப்ளீட் பண்ணுறதுனால நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆகையினால் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்கிறத எவ்வளோ விரும்புவோம் இல்லை? இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒரு கெட் டுகெதர் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? எல்லோரும் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க, இல்லை பெரியவங்கெல்லாம் சேர்ந்து சமைப்பாங்க, எல்லோரும் உட்காந்து பழைய கதைகளெல்லாம் பேசுவோம், சந்தோஷமாக இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடுவாங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த கூடி வாழறதுல? அந்த கூடி வாழ்தலை தான் ஆண்டவர் நம்மோடு கூட செய்வதற்காக இயேசுவை அனுப்பினார். நம்மோடு கூட அவர் அப்படி செய்வதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை, நம்முடைய அழுக்கை நீக்குவதற்காக கிறிஸ்துவை அனுப்பினார். அவரும் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்து அந்த மன்னிப்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். Jesus came to this earth that we may all be one and that we may all enjoy each other's company and God may enjoy our company. தேவன் நம்முடைய இருக்கிற ஐக்கியத்தை அனுபவிப்பதற்காகவும் நாமும் ஒருவரோடொருவர் இருக்கிற ஐக்கியத்தை அனுபவிப்பதற்காகவும் நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருப்பதற்காகவும் கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். கிறிஸ்துவும் நமக்கு அந்த பாவத்திலிருந்து தண்டனையிலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். இது கடைசியாக வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? சரி, தேவன் இயேசுவை அனுப்பிவிட்டார், பரிசாக நமக்கு கொடுத்து விட்டார். இயேசுவும் நமக்கு பரிசாக ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்து விட்டார். மூன்றாவதாக என்ன? வெஸ்ட்லாம் இங்கே கூட ஒரு வேளை நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே என்ன வைப்போம்? கிஃப்ட்ஸ் வைப்போம் இல்லையா? கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே கிஃப்ட்ஸ் வைப்போம். அங்கெல்லாம் எப்படின்னா ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மற்ற 3 பேருக்கும் கிஃப்ட்டு வாங்கியே ஆகணும். அதுலேருந்து இதுவே கிடையாது. தெர் இஸ் நோ கோயிங் பேக் ஃப்ரம் தட், கோயிங் அவே ஃப்ரம் தட். எல்லாருமே அந்த கிஃப்ட்டு வாங்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட்டு வாங்கணும். ஸோ ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? 3 கிஃப்ட்டு கிடைக்கும். அதே போல் இப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டு காடுக்கு கொடுக்கணும். அவர் நமக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்கணும். என்ன கிஃப்ட்டு கொடுக்க முடியும்? நம்மளால் கொடுக்க முடிஞ்சது நம்மை தான் இல்லையா? அதை தான் அவரும் விரும்புகிறாரு. அதுக்காக தான் இது அத்தனையுமே செஞ்சுருக்காரு. ஹி இஸ் கிவன் ஹிஸ் சன்ஸ் தட் வி மே ஆல் பி ஒன். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுக்காக அவர் அதை கொடுத்துருக்கு. அந்த இயேசுவை பரிசாக அனுப்பியிருக்கிறார். அப்படியானால் நாமும் என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொண்டு நாம் ஹோலியாக இருந்தால் தானே அவரோடு இருக்க முடியும். வாட் இஸ் த கிஃப்ட் வி கேன் கிவ் காட்? இட் இஸ் அவர் கம்பெனி.
நான் அவரோடு இருக்கிறதுக்காக தான் நம்மளை உருவாக்கியிருக்காரு. அப்போ எப்படி நம்ம அவரோடு இருக்க முடியும்? ஒன்று இயேசுவின் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வது, ரெண்டாவது நாம் பரிசுத்தமாக இருந்து நம்மை பரிசுத்தமும் தூய பலியுமாக அவருக்கு ஒப்பு கொடுப்பது தான். தட் இஸ் அவர் gift to God. So there are 3 gifts here. One is God's gift to mankind is Jesus. Jesus' gift to us is our salvation. Our return gift to God is ourselves. I pray and hope that God will give us all this season the ability to accept this salvation, this great gift that God has sent to us, and also help us to remain holy and be a good return gift to God, that we may all be one. Amen. Thank you, Pastor. Kindly remain on stage. திருமதி சுஜாதாக்கு நன்றி சொல்கிறோம். செல்வின் அங்கே இருக்கார். செல்வின் வாங்க வாங்க. செல்வினுடைய மனைவி தான் திருமதி சுஜாதா. ரெவரண்ட் டி தாமஸ்ன்ட்டு நம்ம டயசிஸில் வைஸ் பிரசிடண்டாக கூட இருந்தார். ஆருடா சர்ச்சில் ஒரு 40-50 வருஷம் பாஸ்டாக இருந்தார் ரெவரண்ட் டி தாமஸ். அவர் 2 மகன்கள், ஒரு மகள். இவர் முதல் மகன் செல்வின்னு. இவங்க ஒரு 30 வருஷம் முன்னால் நியூசிலாந்து போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. தே ஆர் நேஷனல்ஸ் ஆஃப் நியூசிலாந்து. இப்போது கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறாங்க. அருமை சகோதரி சுஜாதா அவங்க நல்ல அழகாக கிறிஸ்மஸை பற்றி நான் விளக்கி சொன்னதுக்காக நாம் கடவுள் நன்றி சொல்கிறோம். அவங்கள வாழ்த்துறோம். கை தட்டலாமா?